கௌதம் மதுமிதா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மதுமிதா வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாங்க, சவுந்தராவை வந்து பந்தாடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். எடுத்தோன்னே சகுந்தலா வந்து இந்த பிரச்சனையை வந்து கௌதம் கிட்ட பேசி மாயா மேலே இருக்கிற கோவத்தை வந்து போக வைக்கணும். அது என்னால் மட்டும்தான் முடியும். இப்பயே பேசிட்டா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீந்துருங்கிற மாதிரி சகுந்தலா வந்து திட்டம் போட்டு அப்படியே கௌதம் கிட்ட வந்து பேசலான்னு போகலான் இருக்காங்க. ஒரு நிமிஷம், எங்கே போகிறீங்க? நான் என் பையன்கிட்ட பேசணும்னு போகிறேன். நீ எதுக்கு சும்மா நிற்கிற? சும்மானு இருங்க. அவருக்கு பிடிக்காத விஷயத்த சும்மா சும்மா அவர்கிட்ட வந்து பேசாதீங்க. மதுமிதா, தெரிஞ்சு தான் பேசுகிறியா நீ யாரை தடுக்கிறேன்னு? ஆமாம், தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இந்த வீட்டில் நீங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் என் புருஷனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவர் வேணான்னு சொல்கிறாப்புல. இந்த விஷயத்த பேசினா அவருக்கு பிரச்சனையாயிடும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் பேசுகிறாங்க. ஏய், என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னதே இல்லை. ஒரு அத்தைக்காரியாக இருந்து நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். ஆமாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன இதுக்கடி என்னை வந்து தடுக்கிற? அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்படி தான் நிற்பேன், அப்படி தான் தடுப்பேன். மதுமிதா, இன்னும் ஒரு வாட்டி என்னை எதிர்த்து பேசுனேன்னு வச்சுக்கியே, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. தடுத்தா என்ன செஞ்சு கிழிப்பீங்க அப்படின்னு மதுமிதா வந்து மாஸ் பண்ணுறாங்க. என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யார்ரி என் பிள்ளைக்கு நடுவில் வந்து நிற்க? நானா அவரோட பொண்டாட்டி. இந்த தாலி என் கழுத்தில் நிற்கிது. அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் கேட்க தான் செய்வேன். உங்ககிட்ட பேசணுன்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணுக்கு போய் அறிவுரை சொல்லுங்கள், எது நல்லது எது கெட்டதுன்னு. எங்கள் அம்மா அப்பாவை கண்டமேனிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? ஓ, நீங்கள் என்ன வேணான்னு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி சகுந்தலாவை பார்க்குற நேரம்லாம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம மதுமிதா எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படி போடு அகிலா அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க. இவளெல்லாம் வந்து வைக்க வேண்டிய இடத்துல வந்து வைக்கணுமா? மாயாவுக்கு வந்து செல்லம் கொடுத்து கொடுத்து கௌதமும் வந்து கெடுத்து வச்சுருக்கான் மாயாவை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ணங்காரனாக இருந்து கண்டிக்க வேண்டிய நேரத்தில் வந்து கண்டிக்கணும். மாயா என்ன செஞ்சாலும் வந்து கரெக்டுன்னு சின்ன வயசுலேருந்து வந்து செல்லம் கொடுத்து கொடுத்து இப்படி வந்து பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதமையும் நம்ம சவுந்தராவையும் வந்து திட்டுறாங்க. நீ இருந்திருக்கணும் மதுமிதா ஆரம்பத்துலேருந்து. நீ வந்து மாயாவெல்லாம் வளர்த்துருந்தா இவ்வளோ திமிரு பிடிச்சவளாக வந்து வளர்ந்துருப்பாளா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பிள்ளைய சொல்லி வச்சு வளங்க. தேவையில்லாமல் என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. அத்தை, நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசினா நான் பார்த்துக்கிட்டு எப்போதும் சும்மாலாம் இருக்க மாட்டேன். பார்த்துக்கங்க. இன்னொரு வாட்டி இந்த விஷயத்தை பற்றி என் புருஷன் முன்னாடி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இதே மாதிரி குரல் வசதியெல்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி மதுமிதா வந்து செம பட்டையை கிளப்புறாங்க. உடனே வந்து நான் அப்படி தாண்டி போவேன் அப்படின்னு சொன்னேன். உன்னெல்லாம் யார் மதிக்க போகிறான்னு சொல்லிட்டு மதுமிதா மட்டுக்கு மாசாக போய் கதை வந்து அவங்க மூஞ்சிக்கு நேராக வந்து டப்புன்னு சாத்துறாங்க. அவங்களே அடிச்சிட மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரேணுகாவும் ராமகிருஷ்ணன் வந்து இங்கே உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு? அவளுக்கு நான் அத்தையாவாங்க நடந்துக்கிட்டேன். அங்கே நான் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் உங்களுக்கே தெரியல. ஒரு அம்மா போல் மாயா செய்கிறது எல்லாத்துக்கும் சரி அவளுக்கு சமைக்க தெரியாதா? சரி, மேல் வீட்டிலேருந்து வந்து ஸ்வீட்டை வாங்கி நான் செஞ்சதுன்னா இது எல்லாமே அவளோட குறும்பெல்லாம் வந்து ரசித்தோமே. ஆனால் அதுக்குன்னு பதிலுக்கு இப்படி ஒரு பரிசு கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னங்க தப்பெல்லாம் அவன் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கா? இதை செய்ய போகிறேங்கிற ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. அதை நினச்சாதான் வேதனையாக இருக்குது. உடனே ராமகிருஷ்ணன் வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஜீவா கிட்ட, என்னப்பா இது மாதிரிலாம் அவள் பேசினாளா உன்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இதை முன்னாடியே வந்து எனக்கு தெரியும். நான் அவளை கண்டிச்சேன்னு சொன்னால் அப்பா அம்மாவும் வருத்தப்படுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள வருத்தப்பட வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லைப்பா, அவள் இதை பற்றி பேச ஆரம்பித்தா. ஆனால் அப்பயும் வந்து நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கேட்கும்போது இது இந்த லெவலுக்கு வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி ஜீவா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க சகுந்தலா, அவங்க அண்ணன் லட்சுமணன், அப்புறம் அவங்க பையன் அபிஷேக் 3 பேர் போகிறாங்க. மாயா வந்து விசாரிக்காமே வந்து கன்னத்துலேயும் வந்து பலார்னு அடிக்கிறாங்க. நம்ம சகுந்தலா, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செய்யலான்னு முடிவு பண்ணிட்டல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட செய்ய மாட்டியா? அண்ணன் இப்படியெல்லாம் நடந்துப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. மாயான்னு ஒன்றை எனக்கும் மேலே வந்து அவன் பார்த்துக்கிட்டான். நான் அவனுக்கு செல்லம் கொடுத்து பார்த்துக்கிட்டதை விட அவன் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான். நீ ஆசைப்பட்டது அது கோடியில் இருந்தாலும் சரி லட்சத்தில் இருந்தாலும் சரி யோசிக்காமல் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஏண்டி அவனை வந்து இப்படியெல்லாம் வந்து கோவப்படுத்த வைக்கிற?
அவனை நம்பி தான் நம்ம இருக்கோம். அது தெரியுமா இல்லையா? அவன் பேரில் தான் வந்து ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் இருக்குது. அந்த விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அண்ணன் நான் என்ன செஞ்சாலும் வந்து ஒத்துப்பாரு அப்படின்னு நினச்சேன். அண்ணன் இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட பேசுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. உன்னையே வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா, நாங்களாம் எந்த மூலடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. அம்மா, என் கெரியருக்காக நான் ஒரு முடிவு எடுக்க முடியாதா? நான் உன்னை முடிவு எடுக்கிறத பற்றி எதுவும் சொல்லலை. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கௌதம் கிட்ட பேசி நானே வந்து இதுக்கான வழிமுறையை வந்து செஞ்சு கொடுத்துருப்பேன். நீயா பேசி அதை மறைச்சி அதுக்கப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆகி மதுமிதா தடுக்க போய் சந்தோஷ் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து முடிவு பண்ணுறான். அதுதான் என்னால் சுத்தமாக வந்து ஜீர்ணிக்க முடியல. எடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இதெல்லாம் சாதாரண விஷயமா, இதுக்கெல்லாம் போய் வந்து மாயாவை இப்படி வந்து திட்டுவியான்னு அபிஷேக் முன்னாடி நின்று கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க. சவுந்தரா வந்து பேசுகிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நான் உன்னோட அம்மாடா. எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் நல்லாவே தெரியும். இனிமேட்டு இந்த வீட்டில் யாராவது என்ன கேட்காம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க, அதுக்கப்புறம் யார் என்ன ஏதுன்னே பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கம்மா இப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வந்து கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம 2 பேரையும் வந்து மாயாவையும் ஜீவாவையும் சேர்த்து வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். என்னம்மா சொல்கிற? பின்ன இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை. மரியாதையாக சொல்கிறேன், நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இதுதாம்மா என் வீடு, உன் அண்ணங்காரனே சொல்லிட்டான் இந்த வீட்டிலலாம் நீ இருக்கக்கூடாதுன்னு. ஏதோ என் முகத்துக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். தேவையில்லாமல் எனக்கு நீ பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா நான் உன்னோட சொந்த பொண்ணுமா, என்கிட்டயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சகுந்தரா வந்து கேட்குறாங்க. உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா இப்படியெல்லாம் பேசுவேன் நினச்சி கூட பார்க்கலாமா? சரி இந்த பிரச்சனையை வந்து நான் சமாளிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பாட்டியும் நம்ம மதுமிதாவும் கௌதம் வா தம்பி சாப்பிட போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. பாட்டி எனக்கு சாப்பாடு வேணாம். மதுமிதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் ஏன் உங்களால் ஜீர்ணிக்க முடியல? பிஸ்னஸ்ங்கிறது பணத்தை போடுறோம், பணம் வரும், இல்லைனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா எனக்கு தோணாது. நான் வந்து சாதிச்சுக்கிட்டே இருப்பேன். சின்னதாக ஒரு பயம் கூட வந்ததில்லை. ஆனால் குடும்பத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் தாங்க இருக்கேன். என்னால் இந்த ஒரு முடிவு எடுத்தா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் ஒரு முடிவுக்கு 10 வாட்டி நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்வேன். அது ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, யாரோட விருப்பத்தை வந்து நிறைவேற்றணுங்கிற மாதிரி, யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குடும்பம் எப்போதும் வந்து கூட்டு குடும்பமாக ஒத்துமையாக இருக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் மதுமிதா நீங்கள் வந்ததுக்கப்புறம் என் பொறுப்பை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இந்த குடும்பத்தையே வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் மாயா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் ஹாலுக்கு வந்துடுறாங்க. அண்ணா நான் உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி மாயா வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க. நம்ம கௌதம் மரியாதையாக சொல்கிறேன், அவள் என்கிட்ட பேசவே கூடாது, அதான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான்ல, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாது. இங்கேருந்து போனால் அவங்க அம்மா சொன்னதுனால அப்படியே வந்து அவங்க மாட்டுக்கு மாயா மாட்டுக்கு ரூமுக்கு வந்து போகிறாங்க. உடனே வந்து நம்ம கௌதமுக்கு வந்து முடியல போல இருக்குது. உடனே வந்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி மதுமிதா வந்து விசாரிக்கிறாங்க நம்ம சகுந்தலாவும்.